எப்போ எப்போ சாந்தே மாத்திரை போட்டியாப்பு மாத்திரை போடுப்பு ஏங்க ரொம்ப பேர் நேற்று என் மயனுக்கு முடியலன்றோன்னா நிறைய உங்கள் கருத்துக்களை பதிவு விட்டுருந்தீங்க. அதுக்கு கைகுப்பி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அதாவது நான் சொல்கிற கருத்து எப்படி ஒரு சில பேர் மனசுகளை மாற்றிரும்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறனோ அதே மாதிரி தாங்க உங்கள் கமாண்டுகளும். நீங்கள் போடுற உங்கள் மனசில் பட்ட கமாண்டை போடுறப்ப அது என் மனசை மாற்றும், என்னுடைய நடவடிக்கைகளை மாற்றும், என்னுடைய செயல்பாடுகளையும் மாற்றுங்க. அப்படித்தாங்க நேற்று ஒருத்தவங்களாம் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க, வெங்காயத்தை நறுக்கி அப்போ தம்பி படுக்கிற இடத்துல 4 முளையை வச்சு ஏலக்காயை தட்டி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வெள்ளை மூஞ்சில் காட்டுங்கன்ட்டு. அதே மாதிரியே நைட்டு செஞ்சேங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க மசதியில் போய் வந்துருங்கன்ட்டு. அதே மாதிரி நைட்டு கூட்டிகிட்டு போனாருங்க. காலையில் ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க. இடம் வாங்கின பார்த்தீங்களா, இடம் வாங்கின ஏற்கனவே இருந்த வீட்டுக்காரவங்க பக்கத்தில் கோவில் இருக்குது, முனியாண்டி கோயில். நீங்கள் குடி வந்ததுக்கப்புறம் அதுக்கு போய் தச்சனை கொடுக்கணும், சாமிக்கு போய் காணிக்க கொடுக்கணும், அதை போய் கொடுங்க உங்கள் வீடியோவை பார்த்தேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி நான் போய் இன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார போய் கொடுத்துட்டு பிள்ளைக்கு போய் மந்திரிச்சு வந்தாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், தம்பி நல்லபடியாக இருக்காங்க. காய்ச்சல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொன்னது மாதிரி நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்ட்டு பெரியவங்க சும்மா சொல்லலை. நிறைய பேர் உங்கள் கமாண்டை பதிவு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நான் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கு போன்னு சொல்லாமல் நம்ம மனசில் வட்டத்தை பூரம் சொன்னேங்க. ரொம்ப இதே மாதிரி பதிவு பண்ணுங்கள் உங்கள் கருத்தை. என்னுடைய வீடியோவில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களாம் கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, நான் உங்களுடைய பதிவுகளை பூரம் பார்ப்பேன். எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்காரர் விடிய விடிய காட்டு கொடுத்துட்டு கிடப்பாரு. சிலதுகளுக்கு வேலை வெட்டியாக இருந்தோம்னா கொடுக்க முடியாமல் போயிருங்க, ரிப்ளை கொடுக்க முடியாமல் போயிருங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய இதே மாதிரி உங்களுடைய கமாண்டையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்துக்குங்க, என்னோட குறை நிறைய நீங்கள் சொல்கிறப்ப அதை நான் மாற்றிக்கிருவீங்க. நெசந்தேன் என்ன மனுஷன் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் அனுசரணையாக போய்க்கிறோம். நம்மளாம் இப்போ சொந்தம், கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க. நீங்கள் நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறேன், அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு சொந்தந்தேன். கண்ணுக்கு தெரியாதவள இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்தையும் நான் கேட்டுக்கிட்டேங்க. நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், அக்கா வீட்டை சுற்றி போடுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. எனக்கு அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நான் போய் வேலை வெட்டியை பார்க்குறேன், பிள்ளைக்கு போய் மாத்திரையை கொடுக்குறேன். இப்போ நல்லா இருக்கேன். நாளைக்கு பள்ளிக்கூடம் போண்டு இருக்கேன். ஏன்டா கொஞ்சம் அப்பப்போ தலை சுற்றுதுன்றேன். 2 நாளாக படுத்தே கிடந்தேன்ல, அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள். இந்த வாரப்பூ சந்து இந்த வாரம்